Hello friends, welcome to my channel Beta Breeding Day 51. இன்னைக்கு பார்க்க போகிறது cleaning water change on Moina culture. So batch 1, batch 2, batch 3 tubs எல்லாமே பார்த்தீங்கன்னா டர்ட்டியாக தான் இருக்குது. வேஸ்ட் எல்லாம் பாட்டமில் கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதே இந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் அதை நான் மொய்னா கல்ச்சருக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1 inch வாட்டரை 3 டப்லேயும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டரில் இந்த ஆர்டீமியா கேப்சூலோட எக்ஸ்ஷெல்ஸ் மட்டும் இருக்கும். அதை மட்டும் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன காட்டன் வச்சு எவ்வளோ இருக்குது பாருங்கள் எக்ஸ்ஷெல். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த வாட்டர். இதை நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இதை மொய்னா கல்ச்சருக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் வாட்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 டப்புமே நல்லா கிளியர் ஆகிட்டாங்க. ஸோ எவ்ரி 2 days இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் ஃபிஷ்ஷோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு எந்த டெத்தும் இல்லை. ஆல்மோஸ்ட் 300 ஃப்ரைஸ் காப்பாற்றிருக்கேன். ஸோ இன்றைக்கி ட்ரை ஈஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது என் ஃப்ரெண்டு சுனிதான்னு கொடுத்துருக்காங்க. அவங்க பேக்கரி வச்சுருந்தாங்க. ஸோ எதுவுமே எனக்கு யூஸ் ஆகாதுன்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 1/4 ஆஃப் த ஸ்பூனில் எடுத்து வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி எல்லா மொய்னா கல்ச்சர்லேயும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது இன்றைக்கி கலெக்ட் பண்ண வாட்டர் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு 3-4 கல்ச்சர் போயிட்டு இருக்குது. பெரிய க்ரோத் இல்லை. அதனால தான் நான் ட்ரை ஈஸ்ட்டுக்கு மாறலான்னு இருக்கேன். ஸோ இதுலேயும் கொஞ்சம் இருந்தது. இந்த டப்பு நான் ஒரு 3 days பேக் தான் ரெயின் வாட்டரை ப்ரிசர்வ் பண்ணி அதில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மொய்னா இருக்குது. ஸோ இதுலேயும் நான் ஆட் பண்ணேன் ட்ரை ஈஸ்ட்டை. ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கி இந்த ஈஸ்ட் சம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட்டடுன்னாங்க. பட் எனக்கு அவ்வளோ தெரியல. இதில் நான் பப்பாயா லீஃபை வச்சு ஒரு கல்ச்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதுலேயும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஆனால் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி என்னால் கொச்சன்னு மொய்னா கல்ச்சர் இல்லை. ஸோ இந்த டப்லேயும் ப்யூர் வாட்டர் ப்ளஸ் மொய்னா இருக்குது. இதிலே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் நான் இப்போ ஈஸ்ட்டு ட்ரை ஈஸ்ட் போட்டு அதில் எப்படி கல்ச்சர் அதுன்னு பார்க்க தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய மெயின் மொய்னா கல்ச்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுதான் நான் இப்போ இருக்கிற கல்ச்சராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுலேருந்து தான் நம்ம எப்போவுமே மொய்னா எடுத்து இன்னொரு கல்ச்சர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுலேயும் நான் ஈஸ்ட் ஆட் பண்ணேன். நான் சொன்னால இதுதான் அந்த மொய்னா அந்த லாஸ்ட்டாக காமிச்ச டப்லேருந்து தான் எடுத்தது. அதை எடுத்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த வாட்டரில் ஆட் பண்ணேன். ஸோ ஆர்டீமியா கேப்சூல் காலி ஆயிடுச்சு. ஸோ கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் கிளம்பிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.